வேணுங்கிறாங்களா வேணாங்கிறாங்களா இல்லை கூட்டக்கூடாதுங்கிறாங்களா இப்படியே ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருந்தாங்க. மொத்தத்துலேயே நீங்கள் அந்த கப்பில் புல்லட்டு பாண்டின்னு என் பேரை தான் எழுதணும் என்கிற எண்ணம் அதில் இருந்ததா இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது? நான் ஒருவேளை நடந்துச்சுன்னா ஒரு அவமானம் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றாரு முதலமைச்சர். என்ன சிக்கல்னா, நீங்கள் அவமானத்தை ஏற்கிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ண டேட் இருக்கு இல்லையா? இதுக்கு நடுவில் ஒரு 50 நாட்களாக தண்ணி இல்லாமல் இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இருந்திருக்கிறாங்க. இல்லை, நியூஸ் பேப்பரில் ஒரு தகவல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சபாநாயகர். நீங்கள் கம்பு சுற்றினப்போ பரவாயில்ல, இப்போ அவங்க கம்பு சுற்றும் போது மட்டும் திமுக அதனால தான் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி பதிலுக்கு டென்ஷன் ஆகாமல் காமாக இருந்து அடுத்தடுத்து கேள்விகளை போட்டோம்னா அவங்களுக்கு தெரியலன்னா எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இல்லை, திமுக இப்போ இன்னைக்கு பேசுனதில் கூட சில பேர் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜிக்லி அது கரெக்ட். ஸ்டாலின் சார் டேக்ஸ்னு ஒரு 30% கொண்டு போகிறார், வீட்டுக்கே கொண்டு போயிடுறாரு. நீங்கள் இல்லை, அது உள்ளே வந்து அந்த 4ங்கிறது அதிகமாகணும்ல, இப்போ தான் வெளில போகல இல்லை அப்படின்னா அதுவும் ஆகலை. அவங்க வந்து திமுக டேட்டாவை தப்பாக போட்டிருக்காங்க. வருவாய் பற்றாக்குறை 80,000 கோடி 90,000 கோடி வரைக்கும் வரும் அப்படின்னு அதில் நீங்கள் சொன்னீங்க. 40 நாள் கழித்து நீங்கள் போடுறீங்க வருவாய் பற்றாக்குறை 55,000 கோடி தானே போடுறீங்க. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு புன்னைவளவன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பட்ஜெட் தொடர்பாக பொதுவாக சட்டமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த காவிரி இஷ்யூ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. காவிரி இஷ்யூ ஏன் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தாவேகா அரசு வந்து திமுக அதிமுக எல்லா கட்சியும் கேட்டாங்க, ஏன் கூட்ட மாட்டாங்க? நம்ம ஒன்று ஒரு கேள்வி கேட்டால் நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்கன்னு ஒரு ஃபேமஸ் டைலாக் இருக்கும் இல்லையா? ஏறத்தாழ இன்றைக்கு கேட்ட கேள்வி கூட்டுவீங்களா மாட்டிங்களாங்கிறது தான். அதுக்கு பதிலை சொல்லாமல் குறைஞ்சது ஒரு 6 பேராச்சும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. முதலமைச்சரில் தொடங்கி முதலமைச்சர் விஜய் அவர்களாகட்டும், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அமைச்சர் நிர்மல்குமார், அதே போல் பார்த்திங்கன்னா அமைச்சர் ராஜ்மோகன், இதுபோக கடைசியாக அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள், சபாநாயகர் அவர்கள் வேற இடையில பேசினார். இவ்வளவு பேர் கலெக்டிவாக பேசியிருக்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டம் மாட்டோனாச்சும் சொல்லுவாங்கன்னா அதுவும் இல்லை. வேணுங்கிறாங்களா வேணாங்கிறாங்களா இல்லை கூட்டக்கூடாதுங்கிறாங்களா இப்படியே ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருந்தாங்க. நமக்கு என்ன கேள்வினா, முதலமைச்சர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், இங்கே இதில் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு நான் தான் செஞ்சேன் நீ தான் செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த கிரெடிட்டை எடுக்கிறதுக்கான அரசியல் பண்ண வேண்டாம், சீப் பாலிடிக்ஸ் பண்ண வேண்டான்னு ஒரு வார்த்தை சொன்னார். இப்போ நமக்கு கேள்வி எங்கே வரும்னா, நீங்கள் கர்நாடகா போகிறேன் அப்படிங்கிற திட்ட முடிவை நான் தான் எடுத்தேன் இன்னைக்கு சொல்கிறீங்க. 20 நாளாக பெரிய அளவுக்கான பிரச்சனைகள் போகலாமா சரியா தவறா அறிக்கை கொடுக்க அதை மறுக்க எதிர்க்கன்னு ஓடுச்சுல்ல. நீங்கள் யாருக்கும் சொல்லாமல் போய் மொத்த கிரெடிட்டையும் நீங்கள் எடுத்துக்கணும்னு நினச்சிங்களான்னு மாண்புமிகு முதலமைச்சர் நோக்கி தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கோம். நீங்கள் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால தான் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட நீங்கள் கேளுங்க, எங்ககிட்ட கருத்து இருக்குது, இது சரி தவறுங்கிறத தாண்டி கடந்த ரஃப்பாக எடுத்தோம்னா ஒரு 55 ஆண்டு கால பிரச்சனை. நீங்கள் காவிரிங்கிறது உங்களுக்கு அது 74 எக்ஸ்பயர் ஆகுது. அதுக்கு முன்பாகவே அவங்க அங்கே அணைகளை கட்டுறாங்க. அது அங்கேருந்து தொடங்குதுன்னு வச்சுக்கோங்க. டேட்டா நீங்கள் கட் ஆஃப் டேட்டா வச்சிங்கன்னா இப்போ அப்படி பார்த்தா ஒரு 55-58 ஆண்டு கால பிரச்சனை இல்லை. நீங்கள் எடுத்து இவ்வளோ நாள் நம்ம போராடி வாங்கிய பல உரிமைகளை நீங்கள் எடுக்கிற ஒரு ஸ்டெப் ரிவர்ட் ஆக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அனைத்து கட்சி கூட்டம். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கேட்டால் அமைச்சர் ராஜ்மோகன் சொல்கிறாரு, திமுக ஆட்சியில் இருக்கும்போது இப்படி தான் ஒரு நாள் மதியானம் உடனடியாக இங்கே எல்லா கட்சிகள் சட்டமன்றத்தில் இருக்கிறவங்களே உட்கார வச்சு அனைத்து கட்சி கூட்டம்னு கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அந்த மாதிரி கூட நாங்கள் பண்ணலாம். இன்னைக்கு பண்ணுவீங்களா இல்லையாங்கிறது கேள்வி, இனிமே பண்ணுவீங்களா இல்லையாங்கிறது கேள்வி. இதுக்கு நேரடியாகவே பதிலுக்கு வரல. இப்போ நமக்கு என்ன பாயிண்ட் வருதுன்னா, அனைத்து கட்சி கூட்டம்னா நிர்மல்குமார் அவர்கள் தான் அந்த விளக்கத்தை சொன்னார். அதான் அன்றைக்கு மேகதாதுவுக்கு எதிராக நாம் தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய போது அனைத்து கட்சிகளும் தானே ஆதரித்தீர்கள் அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ அனைத்து கட்சி கூட்டம் இதை எப்படி ஒப்பிட முடியும்? இப்போ சிக்கலே நீங்கள் கட்சிகளை கூட விடுங்க, காவிரி சார்ந்து மேகதாது சார்ந்து விவசாயிகள் யாரையாவது சந்திச்சிங்களாங்கிறது இது மட்டும் போதுமா? கட்சிகள் எல்லாம் தான் விவசாயிகளுடைய பிரதிநிதியான ஒரு கேள்வி வரும். அதில் மெரிட்ஸ்குள்ளே வருவோமே. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சட்டமன்றத்தில் உறுப்பினர் இல்லாத கட்சிகள் எல்லாம் மதிக்க வேண்டாம், அவங்களெல்லாம் ஏன் கூப்பிடணும்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு வரீங்க. அப்படியே கட் பண்ணோம்னா திமுக ஆட்சி காலத்தில் அது எய்தர் டீலிமிட்டேஷன் அல்லது இன்னொரு சிக்கலுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது.
தாவேகாவுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டு அமைச்சர் ஆனந்த் அவர்கள் தாவேகா பொதுச் செயலாளர் அன்றைக்கு தலைமைச் செயலகம் வந்து அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துகிட்டார். நீங்க ரிவர்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் பதிவு செய்த கட்சி அன்னைக்கு அவங்க அங்கீகாரம் கூட கிடையாது. எலெக்ஷன்ல போட்டியிடாத கட்சியா இருந்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட இல்லை, பதிவு செய்திருக்கிறாங்க, அவங்க ஒரு கட்சியா இருக்காங்கன்ற வகையில வெறும் கட்சிகள் மட்டுமல்ல அமைப்புகளுக்கும் பஸ். ஏன்னா இன்றைக்கு வீரமணி உள்ளிட்ட ஐயா வீரமணி இருக்கார் இல்லையா, திராவிடர் கழக தலைவர், அவரில் தொடங்கி பல பேரும் போனாங்க, அதில் கலந்துக்கிட்டாங்க, கருத்துக்களை சொன்னாங்க. இன்னொன்று, நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே பேசும்போது சபாநாயகர் கிராஸ் பண்ணுவார். நீங்கள் அதில் கொடுத்துருக்கக்கூடிய தீர்மானத்தினுடைய 2வது பாயிண்ட்டை மட்டும்தான் பேசணும்னு குறுக்கிடுவார். அது வந்து டெமோக்ராட்டிக்கான ஸ்பேஸாக ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அப்படி பதிவு பண்ண விட முடியாது. ஒருவர் ஹெட் மாஸ்டர் மாதிரி இருந்து இதை பேசாதீங்க பேசுங்கன்னு உங்களை இது பண்ணுவாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் நீங்கள் எல்லாத்தையும் பேசலாம். இப்போ இன்றைக்கி தளி ராமச்சந்திரன் அவர்கள், சிபிஐயினுடைய எம்எல்ஏ ராமச்சந்திரன் ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஜெயலலிதாமா கர்நாடகா காவேரிக்கு போனப்போ அவங்களுக்கு முன்னாடி தண்ணி வைக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு கூட தண்ணி கொடுக்காத கர்நாடகாவினுடைய இந்த தண்ணியை எனக்கு மட்டும் கொடுத்தா நான் எப்படி குடிப்பேன் அப்படின்னு அவங்க எழுந்து வந்தாங்கன்னு அவர் ஒன்று பதிவு பண்ணுறார். சபாநாயகர் அவர்கள் மாண்புமிகு அவைத்தலைவர் குறுக்கிட்டு அவைத்தலைவர் சொன்னது, இப்போ பாருங்க, நீங்கள் பழசெல்லாம் இங்கே பேசுறதுல சிக்கல் இல்லை, ஆனால் 2 மாநிலத்துக்கு இடையில அது பகையை வளர்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சொட்டு தண்ணியை கூட கொடுக்காத கர்நாடகானா அதை கர்நாடகாவிலேருந்து பார்ப்பாங்கல்ல, அவங்க பார்த்துட்டு இதுக்கு சப்டைட்டில் போட்டாங்கன்னா அப்போ பாருங்க நம்ம ஸ்டேட்டை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு அங்கே இருக்கிறவங்க கொந்தளிப்பாங்க, அங்கே இருக்க தமிழர்களுக்கு பிரச்சனை வரும்னு சபாநாயகர் சொல்கிறார். நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் இப்படிலாம் ஃபில்டர் போட வேண்டிய அவசியம் இருக்காது. 2 3வது நான் வேற ஒரு ஆங்கிள் கேட்குறேனே, இப்போ இவர் சொல்கிறாரு இல்லையா, அது முதல்ல ஜனநாயகமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்படி பார்த்தா எம்எல்ஏவே இல்லைனாலும் 8% வாக்கு வாங்கி உங்களுக்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானது நாம் தமிழர் கட்சி. அவங்ககிட்ட நீங்கள் கருத்து கேட்க வேண்டாம்னு சொல்ல வரீங்க. இதில் எஸ்ஓபி போட சொல்லி கரூர் சம்பவத்துக்கு பிறகு நீதிமன்றத்துக்கு வழக்க போது அதெல்லாம் போன போது இவங்க கூட்டினாங்க. அன்னைக்கு ஏறத்தாழ இதே மாதிரி பிரதிநிதிகள் இருக்கிற கட்சிகள் தான் கூட்டப்பட்டதுன்னு நினைக்கிறேன். தாவேக்கா அதுக்கு கூப்பிட்டு போகலையா, எனக்கு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டதாங்கிறதுல சந்தேகம். ஆனால் எங்களுடைய கருத்துக்களை அவர்கள் கேட்கவில்லை என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு போய் ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு அவங்களுடைய சஜஷன்ஸை நீங்கள் வாங்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் வரை அந்த விவகாரத்தில் போனது தமிழக வெற்றி கழகம். அப்போ உங்கள் கருத்தை கேட்கலன்னா நீங்கள் எங்களை ஒதுக்கிடக்கூடாது, நாங்கள் எலெக்ஷனில் நிற்கலாம் என்ன, எம்எல்ஏ இல்லைனா என்ன, எம்பி இல்லைனா என்ன, எங்களுக்கு டெமோக்ராட்டிக் உரிமை வேணும்னு போனீங்க இல்லை, இன்றைக்கி இருக்க மற்ற கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு கேட்கணும்னு ஏன் இந்த அரசுக்கு தோணலை? ஏன்னா நீங்கள் பல நேரங்களில் எதெல்லாம் எதிர்கட்சியாக எதிர்த்தீங்களோ அதை ஆளுங்கட்சியான பிறகு செய்யக்கூடிய இடத்துக்கு வந்தது தான் உங்களுடைய பார்வையாக இருக்குது. அவர் கர்நாடகாவுக்கு போவார்னா இல்லைன்னு ஏன் சொல்லலை? சர்ப்ரைஸுங்கிறத தாண்டி நாளைக்கு இப்போ அனைத்து கட்சி கூட்டம் வந்தால் ஒரு விஷயம் நடந்துருதுன்னு வைங்களேன், அந்த கூட்டத்தில் நாங்கள் சொல்லி தான் நடந்துச்சுன்னு எல்லாரும் கிளைம் பண்ணுவாங்க. அப்படிலாம் ஷேர் பண்ணிக்க முடியாது. மொத்தத்திலே நீங்கள் அந்த கப்பில் புல்லட்டு பாண்டின்னு என் பேரை தான் எழுதணும் என்கிற எண்ணம் அதில் இருந்ததா இல்லையா? 1. 2வது, நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் வந்து உங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஆட்சியை பிடிச்சிட்டேன், இப்படி தான் நடந்துப்பேன் என்கிற பார்வையா, இல்லை அவங்க அட்வைசர்ஸ் தவறாக அவருக்கு இந்த இடத்துல சஜஷன் கொடுத்துருக்குறாங்க. அது எது நடந்திருந்தாலும் சிபிஎம்மினுடைய எம்எல்ஏ செல்லசுவாமி அவர்கள் நீங்கள் பேசும்போது தெளிவாக சொன்னார், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் காவிரிக்காக கர்நாடகாவிடம் போய் மண்டியிட வேண்டிய தேவையில்லை, நீங்கள் எங்களுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, ஒருமித்த கருத்தை எடுங்க, உங்கள் பின்னால் மொத்த நாள் பிரேமலதா விஜயகாந்த் வந்து போறதுல ஒன்றும் தப்பு இல்லை, இல்லாட்டி டி.கே. சுகுமார் தமிழ்நாடு வரலாமே அப்படின்னாங்களே. இல்லை, ஆரம்பத்தில் நம்ம வச்சதே பொது எது, இப்போ அவங்கக்கிட்ட நம்ம போகிறோம்னா ஒரு வகையில் பார்த்தா அவங்க கொடுக்கணும், நம்ம போய் கேட்டு வாங்குற இடத்துல இருக்கணும், ஒரு பெர்செப்ஷனே வரும். 1. 2 பேருக்கும் பொதுவான இடத்துல போய் பேசுவது தான் சரியானதாக இருந்திருக்கும். 2. 3வது, தண்ணியை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறதுக்காக தான் அவரை வர சொல்லி சுற்றி காட்டுறோன்னு சொன்ன பிறகு நீங்கள் அங்கே போய் என்ன ஆகுதுங்கிற கேள்வி. இல்லை, நான் போய் பேசி பார்க்குறேன், பேசி நான் ஒருவேளை நடந்துச்சுன்னா ஒரு அவமானம் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றாரு முதலமைச்சர். என்ன சிக்கல்னா, நீங்கள் அவமானத்தை ஏற்கிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ண டேட் இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவில் ஒரு 50 நாட்களாக தண்ணி இல்லாமல் இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இருந்திருக்கிறாங்க. நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லலைன்னா நான் இன்னைக்கு என்ன பேசியிருப்பேன்னா, முதலமைச்சர் கடிதமே போடலை, முதலமைச்சர் எது சொன்னாலும் வாயை திறக்க மாட்டார்னு தெரிஞ்சு யாரோ ஒரு சீட்டிங் ஃபோர்ஜரி பேர் வழி டி.கே. சிவகுமாருக்கு மெயில் போட்டுட்டாங்கன்னு நான் நினச்சிருப்பேன். கவர்மெண்ட்டே ஒத்துக்காதார். எனக்கு என்னென்னா, அவர் போனது சரியா தப்பான்னு எல்லாம் டிபேட் பண்ணமே, போகிறோம்னு அவரே கமிட் பண்ணிக்காமல் அதை ஆதரித்து எதிர்த்து வர நாள் நம்ம பேசணும் இல்லையா? இதை தான் எதிர்க்கட்சி தலைவர் பேசிய போது சபாநாயகர் குறுக்க வந்தார். செய்திகளை லீக் பண்ணுறத ஒரு வேலையாக இந்த அரசாங்கம் வைத்திருக்கிறது. இல்லை, எல்லா விஷயமே தகவல் வந்துக்கிட்டு இருக்கு, தகவல் வருது, அதுக்கப்புறம் வந்து அஃபிஷியலாக வருது.
இப்போ இன்னைக்கு நடந்த விஷயத்தையே ஒரு உதாரணம் எடுப்போம். அதை உள்ளே கேட்கப்பட்டது. ரகுபதி அவர்கள் அதை எழுப்புறாரு. என்னன்னு, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு நீங்கள் அரசியல் ஏதாவது பொறுப்பு கொடுத்துருக்கிறீங்களா அப்படின்னா விஸ்வநாதன் சொல்லுகிறார். யாரு, நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, அவையில் இல்லாதவர் குறித்து பேச வேண்டாம் அப்படின்னு. அப்போ நீங்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு உறுப்பினர் இல்லை, பேசாமல் விட்டுட்டீங்களா என்ன? இது என்ன மாதிரியான லாஜிக் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. இப்போ கடந்த காலத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து அடுத்து விவாதம் வருதுன்னா நீங்கள் அதில் தனியார் பள்ளிகிட்ட பணம் வாங்கினான்னு ஒரு குற்றச்சாட்டு அதெல்லாம் வச்சிங்கன்னா சபாநாயகர் வழக்கு இருக்குது பேச வேண்டான்னு எதிர்கட்சிகள் பேசினா சொல்கிறாரு, ஆளுங்கட்சிகள் பேசினா அப்படி தான் சொல்லுவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்போ இது உங்களுக்கு ஒரு அளவுகோல், எதிர்கட்சி கொண்டாமல் ஆளுங்கட்சி கொண்டாமல் நீங்கள் வைக்கிறீங்க. நான் விஸ்வநாதன் எதுக்கு வந்தேன், கடந்த காலங்களில் அப்படி தான் விஸ்வநாதன் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். விஸ்வநாதன் அப்படி சொன்ன பிறகு அரசில் எந்த பொறுப்பிலும் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் 3 நாட்களுக்கு முன்பாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களே பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுத்துகிட்டு அந்த பேட்டியை முழுமையாக அவங்க பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் பகிர்றாங்க. அதில் அவருடைய ஃபோட்டோவுக்கு கீழே பேருக்கு கீழே என்ன போட்டிருக்காங்கங்கிறதுல இருந்து தான் நம்ம அந்த கேள்வியை எழுப்புகிறோம். காங்கிரஸ் எம்பி, காங்கிரஸ் ராஜ்யசபா எம்பி அண்டு பாலிசி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஃபார் டிஎன் கவர்மெண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நம்ம எடிட்டிங்கில் கூட உள்ளே வச்சுக்கலாம். தமிழ்நாடு அரசினுடைய பாலிசி ஸ்ட்ராட்டஜிஸ்டாக, தமிழ்நாடு அரசினுடைய கொள்கைக்கான வகுப்பாளர், வியூக வகுப்பாளராக இருக்கிறார் அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி கீழே போட்டு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு, அது நாடர் இந்த ஏடு, உங்களுக்கு அதுக்கான ஸ்பேஸ் என்ன, ஸ்கோப் என்னன்னு தெரியும். அவராக சொல்லாமல் அவங்க ஒரு ஃபோட்டோ கீழே பேரு கீழே அது போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு டீட்டெயில் இன்டர்வியூ கொடுக்குறாரு. முதலமைச்சர் பட்ஜெட் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறாரு, என்ன ஏதுங்கிறதெல்லாம் அது ரொம்ப விரிவான ஒரு இன்டர்வியூவாகவும் அதில் இருக்கிறது. இது கற்ற வந்த 2வது நாள் அவர் நேற்றைக்கு பிரவீன் சக்கரவர்த்தியே தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் போட்டிருக்கக்கூடிய பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமனை சந்தித்திருக்கிறார். சந்தித்து விட்டு போடுறாரு, டிஸ்கஸ்டு த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுஸ் ஃபினான்சஸ் among other things with finance minister நிர்மலா சீதாராமன் who gave a patient hearing. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை குறித்த மற்ற விஷயங்களுடன் விவாதிக்கப்பட்டது. பல விஷயங்களை விவாதித்தோம், நிதிநிலை குறித்து விவாதிக்கப்பட்டதுன்னு. தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் எப்போது நிதித்துறை குறித்த விவாதங்களை நடத்துவதற்கு பிரவீன் சக்கரவர்த்திக்கு பொறுப்பு அல்லது அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கு அப்புறம் நீங்கள் பதில் சொல்லணும். ஒன்று பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் தப்பாக போட்டிருந்தா நீங்கள் நேரம் அது தவறுன்னு விளக்கம் கொடுத்துருக்கணும், அல்லது தவறாக இருந்தால் அந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் நோட்டீஸே அனுப்புங்க. பிரவீன் சக்கரவர்த்தி நான் போய் நிதி குறித்து விவாதித்தேன் அப்படின்னா தமிழ்நாடு அரசினுடைய நிதியமைச்சர் செய்யட்டும், இல்லை நீங்கள் நிதித்துறை செயலாளர் அனுப்புங்க, இல்லை அது சார்ந்து ஒரு மான்டைசிங் அலுவலக தலைமையில் குழு பண்ணி அந்த குழுவில் அவர் இருக்காரா? அப்போ நீங்கள் போட்டுட்டு மறைக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களும் விஷ்ணு ரெட்டி என்னவா இருக்காங்கன்னே சொல்லலையே, ஜீவதா வெளியில் வந்துச்சாங்கிறது இருக்குது. உங்கள் ட்ராக் ரெக்கார்டை பார்த்தா நீங்கள் திமுக ஆட்சியில் நடந்ததெல்லாம் நாங்கள் பொது வெளியில் வெளிப்படையாக காட்டுவோம்னு வரீங்க. தாவேக்கா நடத்துறதுல ஏன் சார் வெளிப்படைத்தன்மை இல்லைன்னா அதை செய்ய மாட்டீங்கிறது தான் பிரச்சனை. இல்லை, அதான் நிரூபிக்க சொல்கிறாங்களே, நீர்வளத்துறை அமைச்சர் சொல்கிறாங்க. இப்போ ரகுபதி அவர் குறிப்பிட்டிருந்தாரு 5% கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னு. நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கன்றாங்களே. ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா அடுத்து நீங்கள் ப்ரூஃபோடு உள்ளே போங்க, அவ்வளோதான். அவங்க சொல்ல முடியாது. அதுக்கு மேலே அது திமுக பாட்டு. இப்போ சிக்கல் என்னென்னா, ஒரு விஷயத்த எல்லாம் திரும்ப திரும்ப சொன்னாங்க. இந்த இது பிபி அரசு வழக்கறிஞருக்கு இது போட்டதில் அவங்க வழக்கு போடுறாங்க. வழக்கறிஞர் ஞான சௌந்தரியெல்லாம் என்ன சொன்னாங்க, அந்த வழக்கை அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க, எனக்கு அந்த நிரூபிக்க முடியல அதனால் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஞான சௌந்தரி தெளிவாக சொல்கிறாங்க, அவங்க அந்த ஆர்டர் காப்பியை கையில் வச்சுக்கிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை கையில் வச்சுட்டு அவங்க அதுக்கு பிறகு ஜூவிக்கு ஒரு பேட்டியும் கொடுத்துருக்குறாங்க. இந்த வழக்கை 2 விதமாக நீதிமன்றம் பார்த்துச்சு. முதல்ல நான் அப்ளை பண்ணதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குது, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் நான் நேரடியாக என்னை எடுத்துக்கோங்க, நான் அப்ளை பண்ணதை எனக்கு இன்டர்வியூக்கு அவங்க டைமே ஷெட்யூலே கொடுக்காம இன்டர்வியூக்கான டைம் ஷெட்யூல் முடியறதுக்கு முன்பாகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பட்டியல் சர்க்குலேட் ஆகுது, எனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. 1. 2வது, என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க பேசுகிறாங்க. கொடுக்காதனால வேற ஒருத்தர் கொடுத்துட்டாங்க, இது தனி. அதுக்கு பிறகு இந்த கேஸை போட்ட பிறகே கூட உங்களுக்கு நான் மகிழா கோர்ட்டில் வேணால் வாங்கித்தரேன் அப்படின்னு கேஸை வாபஸ் வாங்கிக்கிறதுன்னு பேரம் பேசினாங்க. இந்த எல்லா ஆடியோவும் இருக்குது. நீதிமன்றம் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இன்டர்வியூ நடத்துங்கன்னு மாவட்ட ஆட்சியருக்கு டைரக்ஷன் கொடுத்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் இன்டர்வியூவில் இவங்களை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா போன இன்டர்வியூ ஒழுங்காக நடக்கலைன்னு தானே அர்த்தம். 1. நான் அதே போல் பணம் வாங்கியிருக்கிறார்கள், பணம் கேட்டார்கள்னா அதை தனி வழக்காக பதிவு செய்யுங்கள். நீங்கள் அதையும் கிளப் பண்ணிக்காதீங்கன்னாங்க. ஆதாரங்களோடு இதை நான் தனி வழக்காக போட போகிறேன்னு அவங்க இந்த பக்கம் இதை பிரிச்சுட்டு
கலெக்டருக்கு உத்தரவு போயிருக்குன்னு சொன்னாங்க. இப்போ கலெக்டருக்கு இவங்க கொடுக்காம சீட்டிங் பண்ணியிருக்காங்கன்னா கலெக்டர் அதை மறுத்து உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை எதிர்த்து இப்போ வரைக்கும் இவங்க அப்பீல் போனாங்களாங்கிற கேள்வி இருக்குது. திமுக இப்போ இன்னைக்கு வச்சதுன்னா நாளைக்கு பேப்பர் கட்டிங்க வேறு ஏதாவது கொண்டு போனால் ராகுல் காந்தி ஃபோட்டோ காட்ட எப்படி விடலையே அந்த மாதிரி இவங்க விடாமல் இருக்காங்களா இல்லை விடுறாங்களாங்கிறத பொறுத்து தான் வரும். இல்லை நியூஸ் பேப்பரில் ஒரு தகவல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சபாநாயகர். கடந்த காலத்தில் திமுகவின் மீது அவங்க வச்ச குற்றச்சாட்டு எல்லாம் அந்த 30% ஸ்டாலின் வாங்கினார்ல, அது நியூஸ் பேப்பர் எல்லாம் என்னென்ன ஆதாரங்களோடு இன்றைய முதலமைச்சர் பேசினார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் கம்பு சுத்தினப்போ பரவாயில்ல, இப்போ அவங்க கம்பு சுற்றும் போது மட்டும் கம்பு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்கல. ஆளுங்கட்சியாக வரணும்னால எல்லாரும் அப்படி மாறிடுறாங்களா? இப்போ ஆளுங்கட்சி வந்தோன்னா இப்போ திமுக அதை தான் செஞ்சாங்க, தாவேக்கா அதான் செய்கிறாங்கன்னா எல்லா கட்சியும் ஆளுங்கட்சியாக வந்தோன்னா அதை மாறிடுறாங்களா? அது அந்த ஸ்டேட்டினுடைய பண்பு. நீங்கள் ஆட்சி அதிகாரம் அரசனுடைய நிர்வாகத்தில் உள்ள உட்காடுறீங்கன்னா அந்த குரல், அந்த தோரணை, அந்த தொன்னி இதெல்லாம் அப்படி தான் போகும். திமுகவுக்கு தெரியும் அங்கே உட்காந்தா அப்படி தான் பேசுவாங்கங்கிறதும் தெரியும். அவங்களுக்கு தெரியும் இவங்க எதிர்க்கிறது தான் கிளப்பாங்க. இப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னா ஆதாரங்கள் சட்டமன்றம் இல்லை கோர்ட்டுக்கு கொண்டு போகணும். நீங்கள் சட்டமன்றத்தில் நாளைக்கு ஒரு பேப்பரை கொண்டு போய் எவிடன்ஸில் வைங்கன்னா அது என்னவாகும்? டிவிஎஸ்சிக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஃபைல் பண்ணுறாங்களா? அப்படி பார்த்தா நம்ம ராணிப்பேட்டை தாவேகா மாவட்ட செயலாளர் மேலே அந்த பெண்மணி அவங்க சொல்கிறதெல்லாம் நம்மளால் கேட்க முடியல. திரும்ப திரும்ப வந்து அவங்க அவ்வளோ கண்ணீரும் கம்பளையுமா ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிங்களா? கட்சி அவர் மேலே நடவடிக்கை எடுத்தால் இது எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ சொந்த இது இப்போ அமைச்சர் மேலே கொண்டு போய் டிவிஎஸ்சியில் கொடுத்தா உடனே எஃப்ஐஆரை போட்டு விசாரணைக்கு சம்மன் கொடுத்துருவாங்க. இல்லைனா தஞ்சாவூர் போலீஸ் பாஞ்சிக்கிட்டு நைட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து 1 மணி நேரத்தில் கிளம்பி நாளைக்கு காலையில் அவரை போய் கைதுங்கிற வேகத்துக்கு வந்தாங்களே அந்த வேகத்துக்கு போயிருமாங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. அப்போ இதை நீங்கள் போய் உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னா ஆளுநரை சந்திக்கிறதோ டிவிஎஸ்சி கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோ இல்லாமல் ஆவணங்களோட போய் ஃபஸ்ட்டு டிவிஎஸ்சிக்கு ஒரு புகார் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஒரு வாரம் அல்லது 1 மாதம் டைம் கழித்து கொடுத்ததில் இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை, பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இருக்குன்னு கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கி கோர்ட்டு உத்தரவு போடணும் டிவிஎஸ்சிக்கு. ஒன்று அரசு அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போச்சுன்னா ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு புகார் கொடுத்தா கோர்ட்டு விசாரிக்கக்கூடாதுன்னு போகிறாங்க பாருங்கன்னு தாவேகா அம்பலப்படுத்தலாம். இல்லை எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா அதை வச்சு இடி உள்ளே வரணுமா, அதை நீங்கள் டைரக்ஷன் கேட்கணுமா, இல்லை சிபிஐ வரணுமான்னு உள்ளே போகலாம். இப்படி தான் ப்ளே பண்ண முடியும். அதை தாண்டி மாற்றி மாற்றி வாயிலே இவங்க வடை சுட்டுக்கிறதுங்கிறது நீங்கள் செய்யலையா, நீங்கள் செஞ்சதை நான் சொல்லவா, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க நான் சொல்லவான்றது அரசியல் ரீதியில் நீங்கள் மாற்றி மாற்றி உங்களுக்கு ஸ்கோரிங்க்கு, அதாவது 2 பேருமே அடிச்சுக்க மேலவே கைப்படாமல் பாக்ஸிங் பண்ணிக்கிறாங்க. இல்லை மூஞ்சில் குத்து விடாமலே. இன்னைக்கு சட்டமன்றமும் காரசாரமாக விவாதம் இருந்துச்சு. ஆளுங்கட்சி எல்லாருமே ஸ்கோர் பண்ணாங்க. நீங்கள் யார் ஸ்கோர் பண்ண நல்லா இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை யார் ஸ்கோர் பண்ணுறது நல்லா இருக்குது அப்படின்னா பை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பதில் சொல்லி ஆக்சுவலாக ஆஃப் த ரெக்கார்டில் வேறொரு தாவேக்கா நண்பர் சொன்னது, எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் நாங்கள் கேள்வி கேட்குற இடத்துல இருந்தோம் சார், என்ன வேணாலும் கேட்போம், நீ என்னன்னாலும் நீ பதில் சொல்லு, நாங்கள் பாட்டுக்கு சுற்றுவோம். இப்போ பதில் சொல்கிற இடத்துல இருக்கோமா, என்ன வார்த்தையை விட்டுறக்கூடாது, அவங்க கேட்குறதுல உண்மை இருந்தாலும் நம்ம அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுல பெரிய பிரச்சனையாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னார். இதான் இன்றைக்கி அவங்களுக்கு சட்டமன்றத்துக்குள்ளே அவங்களுடைய தலைவர்களுக்குமான நிலை. நீங்கள் உதயநிதி கேட்டது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுமா இல்லையான்னு 6 பேர் எந்திரிச்சு வெவ்வேறு இடத்துல குறுக்கிட்டாங்க, 5 பேர் பதில் சொன்னாங்க. ஆனால் தாவேக்கா வந்து பதில் வேறு மாதிரியா இருந்துச்சு ஆச்சா. ஆனால் அதுக்கு நேரடி பதிலே வரலை, வேறு இடங்களில் ஸ்கோர் பண்ணாங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு போய் எனக்கு டாஸ்மார்க் விஷயத்தில் ஆரம்பித்து நீங்கள் லாட்ரிக்கு போய் மாமனார் அப்பாங்கிறதெல்லாம் தவிர்த்திருக்கப்பட வேண்டியதுங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம அதை ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை. நீங்கள் அந்த விவாதம் கடைசியில் எங்கே போய் நிற்கிது பாருங்கள். அப்போ ஏறத்தாழ பவர்ஃபுல் ஃபேமிலிஸ்க்கு இடையிலான நிழல் யுத்தமாக தமிழ்நாடு அரசியலே மாறி போச்சாங்கிற அளவுக்கான ஒரு பாறையும் கூட நீங்கள் அதில் வைக்கலாம். அது சரி தவறுங்கிறத தாண்டி மக்கள் அதெல்லாம் தாண்டி தான் ஓட்டு போட்டிருக்காங்க, மேண்டேட் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கமும் ஜெயிச்சு வந்திருக்காங்கங்கிறதெல்லாம் அது வேறு விதமாக பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கேள்வி என்னென்னா தாவேக்கான்னு இப்போவும் டிஃபென்ஸ் மோடில் தான் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு பதில் சொல்லலைனாலும் ஏதாவது ஒன்று சொல்லணுமேங்கிற பதட்டத்தோட திமுகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த முறை எதிர்க்கட்சி தலைவரோட வாய்ப்பு குறைவாக தான் இந்த என்டையர் 5 ஆண்டுகளும் இருக்க போகுது. அவருக்கு தான் கூடுதல் நேரம் ஒதுக்குவாங்க, இவருக்கு அதை விட குறைவாக தான். இவர் அதுக்குள்ளே ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்கணும், அது அவருக்கு டஃப்பானது. எதிர்கட்சிகள் தரப்புலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ்னால அளவுக்கு அதிகமாக இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ நடக்கிறது பொது பட்ஜெட்டை வந்து பொது விவாதம் பட்ஜெட்டின் மீதானது. 18ஆம் தேதி மானிய கோரிக்கை வரட்டும். ஏன்னா நம்ம யார் அந்த நேருக்கு நேர் அந்த ஃபைட் இருக்கு இல்லையா, ஃபேஸ் ஆஃபு, நீங்கள் நேரடியாக எடுத்துக்கிட்ட இதிலேருந்து ஓப்பன் பண்ணோம்னா உள்துறைக்கு ஒருவேளை முதலமைச்சரே பேசுகிறார் அப்படின்னா இந்த பக்கம் எதிர்கட்சி தலைவரே பேசுவதற்கு மீண்டும் ஒரு விஜய் விசஸ் உதய் அப்படிங்கிறது போகும்.
ஒருவேளை முதலமைச்சர் பேசலை வேற யாராவது இறக்கி வர்றாங்கன்னா 2 முன்னாள் உள்துறை அமைச்சர்கள் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியும் இருக்கார், ஓ பன்னீர்செல்வமும் இருக்கார். அதே போல் நீங்கள் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பின்னாடி வராருன்னா உள்ளுக்குள்ள நிதிக்கு ஏறத்தாழ 3 பேர். அது விவசாயம் தெரிந்தவர்ங்கிற வகையில் எடப்பாடி பழனிசாமி, MRKPS இருக்காரு, MRK பன்னீர்செல்வம் இருக்காரு. வைத்திலிங்கம் 2 ஆண்டுகள் 14-16 மேடம் ஜெயலலிதா பீரியடில் வேளாண் துறை அமைச்சராக இருந்தார். ஃபார் தட் மேட்டர் செங்கோட்டையனே ஒரு 1.5 வருஷமோ என்னமோ ஜெயலலிதா அம்மா கேபினெட்டில் ஒரு டென்யூரில் வேளாண் துறை அமைச்சராக இருந்திருக்காரு. அது இந்த பக்கத்துக்கு வந்துடும் ஆளுங்கட்சி தரப்பில். அவை முன்னவராக அவர் எதில் வேணாலும் கிராஸ் பண்ணிப்பார். இது ஒரு ஃபேஸ் ஆஃப். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை என்னும்போது ஆதவர்ஜுனா வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமி, ஆதவர்ஜுனா வெர்சஸ் ஏவா வேலு அப்படிங்கிறது. அதே போல் ராஜ்மோகன் விசஸ் தங்கம் தென்னரசன் ஒரு இடம் வரும். தங்கம் தென்னரசு அஃப்கோர்ஸ் 2006-11 அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகவும் இருந்தார். பட் அதை தாண்டி தமிழ் வளர்ச்சி துறைக்கு இப்போ இருந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப். எல்லாத்தையும் விட பீக்குக்கு நான் வெயிட்டிங் அப்படின்னா மின்சாரத்துறை அப்படின்னும் போது CTR நிர்மல்குமார் வெர்சஸ் வி செந்தில் பாலாஜி என்கிற அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப்ங்கிறதெல்லாம். சிவசங்கர் இருந்தார். சிவசங்கர் ஒரு ஷார்ட் டென்யூர் இருந்தாலும் ஜெயசங்கர் ஒரு ஷார்ட் டென்யூர் தான் இருந்தார். அதுக்கு பிறகு போக்குவரத்துக்கு அஃப்கோர்ஸ் அவர் உள்ளே போகலாம். ரகுபதி என்னும் போது அவரும் லாங்கிற வகையில் திரும்ப நிர்மல்குமார் கூட போகலாம். பட் செந்தில் பாலாஜி ஆஃபீஸை போன மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபார்மர்னு எடுக்கும்போது செந்தில் பாலாஜி தான் எழுந்து உங்களுக்கு பேசினார். ஸோ அந்த ஃபேஸ் ஆஃப் தான் அது அரசியலை தாண்டி அல்லது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கெல்லாம் முன்னாடியிலேருந்து ஒரு சன்னிங் போயிட்டு இருக்கு 2 பேருக்கு நடுவில். அந்த ஃபேஸ் ஆஃப் இதெல்லாம் வரும்போது தான் நீங்கள் என்னென்னா என்ன கேள்வி அல்லது எது சார்ந்ததுன்னு ப்ரியராக கொடுத்துருவீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. அமைச்சர் சொல்கிற பதிலிருந்து கேட்குற சப்ளிமெண்ட் கிளை கேள்வி வருது இல்லை, அது நீங்கள் எழுதி கொடுத்து அப்படியே தான் கேட்கணுங்கிறது கிடையாது. சொல்கிறதுக்கு ஸ்பான்டேனியஸாக பதில் கேள்வி வைக்கிறது தான். நடுவில் குறிக்கிறதுங்கிறதெல்லாம் ஸ்பான்டேனியஸாக வரப்போகுது. நீங்கள் முதலமைச்சரை காப்பாற்றுவதற்கு அல்லது முதலமைச்சருக்கு பதில் சொல்லணும்னு ஒரு 4 அமைச்சர்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறீங்க. நிர்மல்குமார் அவர்கள், ஆதவர்ஜுனா, அதே போல் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் ரமேஷ், ராஜ்மோகன் அப்படிங்கிறது தான் பிளான் சொல்லப்பட்டது. இது போக KS இருக்கார், செங்கோட்டையன் அவர்கள். அவர் அவை முன்னவராகவும் வேணும்னா அவர் எதை வேணாலும் திருப்பி அந்த நேரத்தில் அந்த பாலை டக்குன்னு திருப்பி வேறு பக்கம் திருப்பி டைவெர்ட் பண்ணிடுவாருன்னு வைங்க. பேரவைத் தலைவர்களே இது அவை குறிப்பில் ஏற்றக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு அடிக்கடி இந்த என்டையர் 3 மாதத்தில் அவர் செஞ்சிட்ருக்காரு. இதில் என்ன சிக்கல் வரும்னா இதெல்லாம் அப்படி வரும்போது இண்டிவிஜுவல் அமைச்சர் ஒவ்வொருவரையும் போய் இவங்க காப்பாற்ற மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஜூனியர் மினிஸ்டர்லாம் இவங்க காப்பாற்றணும்னு இல்லை. ஸோ அது ஒரு எல்லைக்கு மேலே இந்த 3 மாதங்கள் அவங்களுக்கு எவ்வளோ புரிதல் இருக்குது, கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. 3 மாதம் பத்தாது, நாமினலாக நீங்கள் கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக பத்தாது. பட் ஒரு ஓவரால் புரிதல் எப்படி இருக்குங்கிறதையும் பின் பாயிண்டடாக கேட்கும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் வச்சு அதிமுக 2 தடவையுமே ஜாலியாக விளையாடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆக்சுவல் ஃபேஸ் ஆஃபே நமக்கு அந்த 18 to 8 இந்த நாட்கள்ங்கிறது தான். ஸோ பொது விவாதம் பல விஷயங்களில் தாண்டி இனிமேல் தான் ஆக்சுவலாக நம்ம வழக்கமாக இதுக்கு முன்னாடி எவ்வளோ மணிகொரிகள் நடந்திருக்கு. இப்படிலாம் மதியம் வரைக்கும் உட்காந்து நம்மளே பார்த்துருக்கோமான்னு ஒரு கேள்வி இருக்கு. லைவ்ல அவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, லைவ்ல அவ்வளோ பேர் பார்க்குறாங்க. நமக்குமே இப்படி ஃபுல்லாக உட்காந்து கண்ணை அகலாமல் அப்படி உட்காந்துலாம் பார்த்துதான் எனக்கு நினைவில்லை. சும்மா இனிஷியல் இருக்கும், முதலமைச்சர் ஏதாவது ஆரம்பத்தில் தீர்மானம் கொண்டு வந்து அது 110லையோ வேறு எதுலையோ பேசினா அதை கேட்போம். அதுக்கு பிறகு அதை போட்டு விட்டுருவோம். ஏதாவது நியூஸில் ஏதாவது அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பீஸ் கட் ஆகி வைரல் ஆச்சுன்னா நம்மளும் எடுத்து அதை பற்றி பேசுவோம், இல்லை அதை எடுத்து ஷேர் பண்ணி விட்டுட்டு போயிடும். இவ்வளோ தானே நடக்கும். இப்போ அப்படி இல்லாமல் ஃபுல்லாக அந்த ஒரு ஹீட்டை நகர்த்திட்டு இருக்காங்க இல்லையா, அது உள்ளபடியே சுவாரஸ்யமானது. திமுக அதனால தான் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி பதிலுக்கு டென்ஷன் ஆகாமல் காமாக இருந்து அடுத்தடுத்து கேள்விகளை போட்டோம்னா அவங்களுக்கு தெரியலன்னா எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இல்லை திமுக இப்போ இன்னைக்கு பேசுனதில் கூட சில பேர் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. வசந்த கார்த்தியன் பேசினது, மார்க்கண்டியன் பேசினது, இதெல்லாம் இப்போ சமீப காலத்தில் அவங்க ஒரு பேச்சு கவனிக்கப்படுற மாதிரியா இருக்குல்ல. அவங்க இறக்குறதே ஒரு பால் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஆப்பனண்ட் இறக்கணும் அப்படின்னு பண்ணுறாங்க பிளான். ஸ்ட்ராட்டஜிக்கலுங்கிறது ஒன்று. 2வது இந்த முகங்களை பார்த்து டயர்டாகி போச்சுங்க, இவங்க தானங்க பேசுவாங்கங்கிறது இருக்கு இல்லையா, அதை உடைக்கணும். அதாவது இவங்க இதுக்கு முன்னாடி வசந்தம் கார்த்திகேயன் 2 முறையோ நம்ம எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. நீங்கள் மார்க்கண்டேயன் எடுத்துக்கலாம். மார்க்கண்டேயன்லாம் 11 காலத்துலேயே எம்எல்ஏவாக இருந்தவர். அதுக்கு பிறகு இங்கே இருந்தாருங்கிறதெல்லாம் தாண்டி அப்போ நீங்கள் யோசிங்க, இப்படி ஒருத்தவங்க இருந்திருந்தாலும் அந்த ஊருக்கு மட்டும்தான் தெரியும். சேகர் பாபு, சிவசங்கர், தென்னரசு இவங்களாம் பேசுவாங்க, தங்க தென்னரசுலாம். ஆனால் இப்போ எதிர்பார்க்காத மாதிரி சர்ப்ரைஸாக இருக்கிறாங்களே. இல்லை அது சிக்கல் இல்லை, அது ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜிக்கலி அது கரெக்ட். என்னன்னா இப்போ இவங்க இதுக்கு முன்னாடி வசந்தம் கார்த்திகேயன்கிறது நான் அந்த மாவட்டத்துக்காரங்கிறதுனால எனக்கு தெரியும். இந்த இருக்கு இல்லை, அவர் பேசுகிறப்ப ஆதவர்ஜுன உரிமையா நண்பர் அப்படின்னு பேசுறாரு. எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தது ஆதவர்ஜுனா தான் அப்படின்றாரு. 21 16ல்
அப்படியே அதுவே ஒரு குழப்பமா ஒரு நகைச்சுவாவும் இருக்கு, ஒரு பல சிக்கலுக்கு உள்ளாக. அதைத்தான் சொல்றேன், நீங்க டீலிங்ல தான் இறந்துருக்கீங்கன்னு. அடுத்தது அண்ணன் சீமானோ இல்ல எடப்பாடி பழனிசாமி கிளம்பி வர போறாரு. நீங்க நேற்று நேக்க எடப்பாடி ஒரு பால ட்விஸ்ட் பண்ணாப்புல, கடந்த ஆட்சியினுடைய பட்ஜெட்டை ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறார்கள், திமுகவும் தாவேகாவும் ஒண்ணுன்னு அதுல ஒரு டோன் இருக்கு. அதே போல இன்பதுரை ஒரு ட்வீட் யாரும் பெருசா கவனிக்கல, இல்லை விவாதத்தை கொண்டு போல, இது வந்து ஃப்ரெண்ட்லி மேட்ச்சு, விஜயும் உதயநிதியும் ஆடுவது ஃப்ரெண்ட்லி மேட்ச். அதுக்கு அர்த்தம் என்னன்னு, ஃப்ரெண்ட்லி மேட்ச்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு, சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டார். இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட்டில் அவங்களும் ஒன்றுங்கிற இடத்தை நோக்கி தான் நகர்றது பின்னாடி நடக்கும். இப்போ இது ஏன் எதிர்பாராதுன்னா, இப்போ நான் மாவட்டங்கிறதால வசந்தம் கார்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அந்த தொகுதி எம்எல்ஏங்கிறத தாண்டி தமிழ்நாடு தழுவி அவங்க போயிருப்பார். இதுக்கு முன்னாடி சேகர் பாபுனா அப்படி ஒருத்தர் இருக்காருங்கிறது தெரியும். அமைச்சராகிறதுக்கு முன்பாகவும் அவர் பேர் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி பல காலகட்டங்கள் அதிமுக அமைச்சராக இருந்திருக்காருங்கிறதுனால. அப்போ அப்படி இல்லாத ஆட்களை இறக்குறதுங்கிறது, நீங்கள் அங்கே எங்கே ஃப்ரெஷ்ஷான ஆட்களை உங்களோட எப்படி ஸ்கோர் பண்ணுறாங்கன்னு. இவங்க ஆக்சுவலாக ஃப்ரெஷ் இல்லை, இவங்கெல்லாம் பலமுறை எம்எல்ஏவாக இருந்து சட்டமன்ற எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. பட் ஒரு புது கலர் இப்போ டிஎம்கே கிடைக்குது இல்லை, யாரே அது அப்படி எல்லாம் பேசினார் ஐயா அப்படின்ற அந்த ஒரு டோன் கிடைக்குது இல்லையா. திமுகவில் இங்கே வரைக்கும் பார்த்து சலிச்ச மூஞ்சி மட்டும் இல்லை, நாங்களும் ஃப்ரெஷ் அப்பீல் வச்சுருக்கோன்னுட்டு டக்குன்னு ஒரு அது பேர் என்ன இம்பாக்ட் பிளேயர்னு சப்ஸ்டியூட்டா லாஸ்ட் இறக்கி விடுவாங்கல்ல, அப்படி இறக்கி விட்டுட்டாங்க. இனிமே இப்படிதான் பல இப்ப நல்லா பேசுறான்னு பலரும் பார்த்துட்டாங்க. யாருங்க அவருன்னு மீடியாவுக்குள்ளே, யாருங்க அவர், எந்த தொகுதி எம்எல்ஏ, திமுக தானா, என்னது அவர் நண்பர் ஆதவச்சுன்னா ஒருவேளை தாவேக்கால ஃப்ரெண்டுக்கு சீட் வாங்கி கொடுத்துட்டாரு, இல்லை 2016 இப்போ யாருன்னு தேடுற லெவலுக்கு வச்சிருக்காங்களா, ஒரு ஃபேமிலியெல்லாம் எழுதுகிறாரு. அது நட்பு இதெல்லாம் இருக்கட்டும், சட்டமன்றத்துக்குள்ளே இப்போ எல்லாம் தான் வர எங்கள் மாமனார் அப்பாங்கிற லெவலுக்கு போன பிறகு நீங்கள் ஃபேமிலிங்கிறத யோசிக்கிறீங்களே. அவங்களுக்கு தலைவர்களாக இருக்கிறவங்களே உங்கள் மாமனாரை கேளுங்க உங்கள் அப்பாவை கேளுங்கன்ட்டாங்கல்ல. இல்லை இந்த போக்கு எப்படி போகுது? இப்போ ஒரு ஃபண்ட் அலாட் பண்ணதில் உங்கள் மாமனார்ட்ட கேளு உங்கள் அப்பாட்ட கேளுன்ற அந்த போக்கு எப்படி போகுது சட்டமன்றத்தில் பேசுகிறது? இல்லை அது ஆக்சுவலாக பின் பாயிண்டடான பதில் கிடையாது, லைட் ஆக்கிறதுக்கு அந்த இடத்த நோக்கி போகிறாங்க. எனக்கு என்னமோ இதுக்கப்புறம் இதுதான் ட்ரெண்டாக மாறப்போகிறதோ என்கிற ஒரு எண்ணமும், இதுதான் ட்ரெண்ட் ஆகுமோ, அப்படியான ஒரு நார்மை நோக்கி சட்டமன்றமும் ஸ்லோவாக அடாப்ட் ஆக ஆரம்பிக்குதோ. நீங்கள் தான் சபாநாயகர்கிட்ட கேட்டுட்டு ஆக்ஷன், அவர் இப்படி கையை வைக்கும் போதே இதை தான் செய்ய போகிறாருன்னு நான் சென்ஸ் பண்ணிட்டேங்கிற அளவுக்கு சபாநாயகர் போயிட்டார்ல. அப்புறம் பதிலுக்கு இவங்களும் கேட்க தான் போகிறாங்க. நாங்கள் வந்து அப்போ நாளைக்கு பாஜக அந்த ஒத்த உறுப்பினர் போய் நான் தாமரை மலரை இப்படி காட்ட போகிறேன்னு முன்னாடி யாரோ தமிழிசையா இல்லை வேறு யாரோ அப்படி காட்டியிருக்காங்க, நான் தாமரை மலர்ந்த தாமரை காட்டுறேன்னு போவார். மாம்பழ சீசன் வந்துச்சுன்னா அவங்க கொண்டு போய் நாங்கள் காட்டுறோன்னு கொண்டு தான் மேடம் போகலாம், முரசெல்லாம் உள்ளே கொண்டு போனால் சைஸு கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். கதிர் அருவாள் ஏதாவது வேளாண் பட்ஜெட்டுக்கு அவங்க ஒரு நெல் கதிர் அருவாளோட கொண்டு போகலாம். இப்படியெல்லாம் ரெட்டையில் ரொம்ப எளிமையானது. இப்போ அடுத்த மாதிரிலாம் நாங்கள் சிம்பிள் காட்டுறோம், இதை கொண்டு வரோம்னா இங்கே பர்மிஷன் வாங்கிட்டு போகிறோம்னு போனாங்கன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேலே சரி தவிர இந்த மரபுகளை இவங்க பல இடங்களில் கேஷுவலாக சொல்லாமல் கொள்ளாமல் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இல்லை அது தெரியாமல் உடைக்கிறாங்களா இல்லை தெரிஞ்சுதான் உடைக்கிறாங்களா? இல்லை இந்த மரபுகள் இதுக்கு மேலே இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததில்ல சட்டமன்றத்தில், இதுக்கு மேலே இவ்வளோ இருக்கணுமா அடுத்த தலைமுறையோட கனெக்ட் ஆகும், இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக கூலாக ரொம்ப அலட்டிக்காமல் இருக்கிறதுக்கு கனெக்ட் ஆகும்னா அதை நோக்கி போகணுன்னு ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் கிளாஸை அடாப்ட் ஆகுது. அதாவது இப்போ நம்மளை பூமர்களுங்கிறாங்களா, நம்ம ஜென்சியினுடைய ஸ்லாங்கில் பேச ஆரம்பித்து அவங்கள மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சோம்னா சேர்த்துப்பாங்க, அல்லது ஒரு உரையாடலுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற வகையில் ஏதோ ஒரு கோர்ஸ் கரெக்ஷனாக சட்டமன்றம் வேறொரு நிலைக்கு போகுது. சரி தவறுங்கிறது ரகுபதியும் அதான் குறிப்பிட்றாரு, சோஷியல் மீடியாவில் தான் நீங்கள் ஆளுங்கட்சியாக உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி. சோஷியல் மீடியாவை தாண்டி சோஷியல் மீடியாவை பார்த்துட்டும் ஓட்டு போடணுங்கிற முடிவை வாக்காளர்கள் எடுத்துட்டாங்கல்ல 35%. அது இதுக்கு மேலே அப்படி சொல்கிறதுங்கிறது சரியாக இருக்காது. ஜெயிச்சாச்சு, உட்காந்தாச்சு, பட்ஜெட்டு போட்டாச்சு, அடுத்த 5 வருஷம் அவங்க தான். அதுக்கு அடுத்து நீங்கள் கவுண்டர் நரேட்டிவ், இப்போ சோஷியல் மீடியானால அவங்க ஆயிட்டாங்க, நாளைக்கு நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் கவுண்டர் நரேட்டிவ் அவங்களுக்கு எதிராக வைக்க மாட்டிங்களா? அதனால் அப்படி மட்டும் இல்லை, நீங்கள் மொபைல் ஃபோனே பார்க்க தெரியாத, இல்லை மொபைல் ஃபோனே வச்சு இல்லை வெறும் பட்டன் ஃபோன் வச்சுருக்க பல பார்ட்டிகள் வயசான அந்த ஏஜ் குரூப்பும் தான் போய் போட்டிருக்கு. அதனால் அது அப்படி மட்டுமல்ல, நீங்கள் அதை மேனிப்புலேஷன் அப்படிங்கிற வகையில் இழிவுபடுத்துறதை தாண்டி அது சிறுமைப்படுத்துனீங்க நீங்கள் வாக்காளர்கள்னு ஒரு பார்வை வரும். அதனால் அதை தாண்டி கடந்து வருவதுங்கிறது தான் சரியான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமே தவிர திரும்ப சோஷியல் மீடியாலாம் ஜெயிச்சுட்டாங்களேங்க, நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ண வேண்டாம்னு உங்களை அவங்க கையை கட்டி போட்டாங்களான்னு கேள்வி வரும். இப்போ அடுத்து சோஷியல் மீடியாவை அவங்க யூஸ் பண்ண மாதிரி நீங்கள் ஏன் யூஸ் பண்ண நீங்கள் இருந்ததுக்கு அவங்க காரணமாக முடியுமா என்பதெல்லாம் நீங்கள் பரிசீலிக்கணும். நீங்கள் இதுவே போதும்னு நினச்சிங்க, டிஐபிஆர் மூலமாக கொடுக்குற விளம்பரங்கள் மாத்திரமே போதும்னு நினச்சது உங்களுடைய, நீங்கள் ப்ராடாக நீங்கள் யோசிக்கலை, அல்லது ஜென்சினால் ஒன்றும் பெருசாக வந்துடாதுன்னு யோசிச்சிங்க.
அந்த கோர்ஸ் கரெக்ஷன் நீங்கள் தான் பண்ணணும். வாக்காளர்கள் ஏன் நம்ம மீதான நம்பிக்கை விட்டார்கள்ங்கிறத பார்த்துட்டு திரும்ப ரீஅஃபர்ம் பண்ணணுமே தவிர, இதில் ஒன்று ஜென்சி பக்கம் போகிறேன், ஜென்சி பக்கம் மட்டுமே போயிட்டு மற்ற ஏஜ் குரூப்பெல்லாம் விட்டுறாதீங்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து சொல்ல வேண்டியது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் யாரோட ஸ்பீச் சர்ப்ரைஸாக உங்களுக்கு இருந்துச்சு? ப்ரைஸ் அப்படின்னா அஃப்கோர்ஸ் எங்கள் ரிஷிவந்தியம் எம்எல்ஏதே கூட எடுத்துக்கலாம். ஆப்வியஸாக அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக உள்ளே வந்தது தான். மேபி ஆக்சுவலாக ஒரு அது வைரல் ஆயிடுச்சுங்கிறத தாண்டி சப்ஸ்டன்ஸாகவும் அவர் பேசினாருங்கிறது தான். சும்மா மேடைக்கான அலங்காரங்கள் அப்படிங்கிறத தாண்டி உள்ளுக்குள்ள விஷயங்களும் இருந்தது. இன்னும் அவங்க மெருகே இருந்தாங்கன்னா இன்னும் பலர் பேசாமல் இருக்கிறாங்க. பேச வாய்ப்பு கிடைக்கிறவங்க உள்ளே வரும்போதெல்லாம் இன்னும் பெட்டராக இருக்கும். எனக்கு தெரிய இது ஸ்ட்ராட்டஜிக்கலி மானிய கோரிக்கைகள் பின்னாடி வரும்போது துறை சார்ந்து முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேச போகிறோம். இந்த பொதுவாதம் முழுக்க இவங்களை இறக்கவும் கூட அவங்க ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்திருந்திருக்கலாம். ஒரு ஃப்ரெஷ் அப்பீல், ஃப்ரெஷ் ஃபேஸ் அப்படிங்கிறது. இப்போ இது அவங்களுக்கான ப்ரொமோஷனை அடுத்து ஆரம்பிப்பாங்க. இவங்கெல்லாம் அடுத்து அவங்களுக்கான மீடியா டீமில் ஃபோக்கஸ் பண்ண தான் போகிறாங்க. அது அப்படியான இடத்துல போகும். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வசனம் கார்த்திகேயனுடையது ஒரு நல்ல ஃபைண்டாக கூட நம்ம பார்த்துக்கலாம். வாரம் இந்த இதிலலாம் நம்ம ரியாலிட்டி ஷோலலாம் வாய்ஸ் ஆஃப் த வீக்னு பாடுற நிகழ்ச்சியாக இருந்தால் ஃபைண்ட் ஆஃப் த வீக் அப்படின்ட்டு ஏதாவது கொடுப்பாங்களா, அந்த மாதிரி கூட இன்றைக்கி திமுகவில் அவருக்கு ஆப்வியஸாக நம்ம கொடுத்துக்கலாம். மற்றபடி மற்ற தாவேகா சைடில் மற்ற அமைச்சர்கள் எல்லாம் மானிய கோரிக்கையில் தான் பேச ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் இன்றைக்கி எல்லாரும் அவர் அமைச்சர் அவங்க தாவேகா தரப்புல மற்றவங்களாம் பார்த்தது இவ்வளோ நேரம் இவன் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணுறான் ஐயா, நம்மெல்லாம் என்ன அப்படின்ற வகையில் பார்த்த மாதிரி தான் ஒரு அடுத்து நமக்கான பேசுறதுக்கான ஸ்பேஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு. இல்லைன்னா முதலமைச்சரை பற்றி அவர் எழுதி கொண்டு வந்து அதை முன்னாடி பேசி சபாநாயகர் வேண்டான்னு பின்னாடி அதை நான் பேசி முடிப்பேன்னு அவர் பேசி அவர் ஒன்று தான் சொல்லலை. அந்த மாதிரி சேர சோழ பாண்டிய பல்லவர்களுக்கு அடுத்து விசில் கொடி நாட்டியங்கள் வீர மகேந்திரரேன்னு எதாவது சேர்த்து பேசியிருக்கலாம். விஜயாலயனே அப்படின்னு கூட பேசினா யார் கேட்க போகிறா? இதில் என்னென்னா அஃப்கோர்ஸ் அவங்க சட்டமன்ற மரபுன்னுட்டு புகழ்ந்து எழுதிட்டு வரதெல்லாம் திரும்ப பழைய 90s 80s அந்த மாதிரியே இருக்குது. அவங்க அதுலேயும் ட்ரெண்டிங்கை கொண்டு வரலாம். சரி ரைட்டு, எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரியான கப்பிள் டப்பாக இருக்குது. இந்த வைபை தாண்டி வைபெல்லாம் இருக்கட்டும், நல்லபடியாக முடியட்டும், செப்டம்பர் 8 வரைக்கும் நீங்கள் வைபு பண்ணுங்கள். அதற்கு பிறகு எக்ஸிக்யூஷன் சைடு திட்டங்கள் அதை நிறைவேற்றுவது அந்த இடத்துல அது ப்ராப்பராக இருக்கணும். அந்த இடத்துல எந்த வயது ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி பர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறது தான் அளவுகோலாக நிற்கும். ஸ்டிக்கர் ஒட்டி தான் இருக்கான்னு சொல்லி இது இன்னைக்கு சட்டமன்றம் ஃபுல்லாக ஒரு ஒரு விமர்சனம்னா ஸ்டிக்கர் ஒட்டின அரசு அப்படின்னு தான்றாங்க. அது ஒட்டி அதை அவங்க சொல்கிறாங்க அது ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல திட்டத்தை தொடரலாம் அப்படின்றாங்க. நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நல்ல திட்டத்தை தொடர்வதுன்னா ஒரு வகையில் பார்த்தா பாஜக அல்லது பாஜக ஆதரவு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக இந்த தமிழ்நாடுக்கு நாசமாக போனதுக்கு காரணமே இலவசங்களை வாரி கொடுத்தது தான். ரெவிடி கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி போய் சேர்ந்திருக்கிறது. திமுக அதிமுக எப்படி போட்டி போட்டுக்கொண்டு மக்கள் நலத்திட்டங்களில் ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சாங்களோ அந்த புள்ளியில் தான் தமிழக வெற்றி கழகமும் நிற்கும். அப்படி பார்த்தால் 67க்கு பிறகான காம்படிட்டிவ் பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸ், காம்படிட்டிவ் வெல்ஃபேர் மெஷர் என்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே தான் தாவேகா வருது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, அவங்க செஞ்சதை விட நான் இன்னும் பெட்டராக, அதை விட நான் வேற அப்கிரேடட் சைக்கிள் உங்களுக்கு நான் ஸ்டைலிஷாக அதுக்கான ஹெல்மெட்டோட வாட்டர் பாட்டிலோட அப்படின்ற லெவலுக்கு நான் கொடுக்குறேன். இது காம்படிட்டிவாக போய் சேர்றது, அந்த பிள்ளைகளுக்கான சேஃப்டியும் அதை என்ஷூர் பண்ணுறதுனா அது வரவேற்கத்தக்கது தான். அதை யாரும் எதிர்க்க போகிறது இல்லைங்கிற இடம் இருக்குது. அந்த வகையில் வரும்போது நீங்கள் அதை ரீமாடில் பண்ணும்போது பேரை மாற்றினா பரவாயில்ல, அப்படியே இருக்கிறதுக்கும் பேரை மாற்றுறீங்க. பேர் தூக்குறதுல முதலமைச்சர்னு இருக்கிறதையும் தூக்கி நீங்கள் வெற்றின்னு வைக்கிறீங்கன்னா சிக்கலே. வெற்றிங்கிறது உங்கள் பேர், விஜய் என்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கான தமிழ் சொல் தானே வெற்றி. நீங்கள் அதை தானே கொண்டு போய் வைக்கிறீங்க. நீங்கள் அம்மாங்கிறதும் கலைஞருங்கிறதுமே பார்த்தா கூட பொது சொல் தான். பட் அது குறிக்கிறது ஜெயலலிதா அவர்களையும் கருணாநிதி அவர்களையும். ஜெயலலிதா கருணாநிதியின் பேர் இருந்ததுன்னா வேணால் நீங்கள் தனிப்பட்ட பெயர்னு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். முதலமைச்சர்ன்றது எல்லாத்தையும் குறிக்கும். முதலமைச்சர் யார் இருந்தாலும் நீங்கள் ஆனால் முதலமைச்சருங்கிறதும் கூட திட்டத்தை தொடங்கி வச்சு அவர் ஃபோயஸ் தான் ஞாபகம் வரும்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு இன்செக்யூரிட்டி வடிவம் கிடையாது. அதில் இன்செக்யூரிட்டியும் இருக்கிறது, பழிவாங்கும் நோக்கமும் இருக்கிறது. அவங்க வச்ச பேரில் நான் எதுக்கு நடத்தணும்? அவங்க கட்டின சட்டமன்றம்னு கட்டினதுக்குள்ளே நான் வரணுமா? அதை ஹாஸ்பிட்டலாக மாற்றுங்க. அவங்க கட்டின லைப்ரரியாக இருக்கணுமா? கல்யாண மண்டபமாக வாடகைக்கு விடுங்க. இதெல்லாம் கடந்த காலத்தில் மேடம் செஞ்சது. இவங்க அந்த மாதிரி இவங்க சிலதில் திமுக அதெல்லாம் அப்படி அதில் கீநாடு போய் பின் பாயிண்டடாக பலது செய்யலை. அவங்க லான்ச் பண்ணது நிறைய இருந்தனால அவங்க அதுக்கு கூட போட்டுட்டாங்க. தாவேக்கா அப்படி லான்ச் பண்ணுற இடம் வர வரைக்கும் இருக்கிறதுக்குள்ளெல்லாம் நாங்கள், அதாவது எல்லாத்துக்கும் இந்த பரணி பய தான் காரணம்னு திமுகவை நீங்கள் எல்லாத்துலேயும் திட்டிப்பிட்டீங்க. எல்லாத்துக்கும் இந்த பரணி பய தாங்கன்னு.
ஆனா பரணி பட்ஜெட்ல கொடுக்குற கடன்ல கூட திமுக தான் காரணம் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி ஆனா பரணி பையலுக்கே மருவை வச்சு அந்த திட்டத்தை போறா திரும்ப கொண்டு வரீங்களே, அது என்ன? அப்ப அதுக்கு விளக்கம் சொல்லணும்ல. பரணி பைய தான் காரணம்னா எதுக்கு நீங்க மருவை வச்சு எக்ஸ்ட்ரா மீசை எடுத்தா இந்திரன் வச்சா சந்திரன்னு தில்லுமுள்ள ரஜினி சார் மாதிரி எதுக்கு நீங்க உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லை வாலி அஜித் சார் மாதிரி அண்ணன் பேச மாட்டாரு தம்பி பேசிக்கிட்டு இருப்பாப்புலன்னு சீக்வன்ஸ் கொண்டு வரீங்களான்னு கேள்வி வரும். நீங்கள் தொட்டது கடனுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னா, கடன் அப்போ நாங்கள் வாங்க மாட்டோம்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்து எல்லாத்தையும் நிப்பாட்டுறீங்களானா இல்லையே. அப்போ இன்றைக்கு நிதியமைச்சர் பேசின அதே பட்ஜெட்டில் இருக்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் புதிய திட்டங்கள்னு பெருசாக எதுவும் சொல்லலை. உங்களுக்கு அண்ணன் தாய்மாமன் இதே கூட அண்ணன் சீர்கே கூட பொதுவாக நீங்கள் கொடுத்துருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இது கிடையாது. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் குறைவாக ஆண்டு வருமானம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கும் பெண்களுக்கு நீங்கள் போயிட்டீங்க, ஒரு ஸ்லாபை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. 5 லட்சத்துக்கு கீழே இருக்கிறது 812 கோடி வரைக்கும் அவ்வளோ கல்யாணம் தான் தமிழ்நாட்டில் நடக்கும்னு நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? நாளைக்கு அது அதிகமாகவும் போகலாம். ஆனால் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா ஆண்டுக்கு 4.5 5 லட்சம் திருமணங்கள் வரைக்கும் நடக்கும். 5 லட்சம் பேருக்கும் அண்ணன் சீர் கொடுத்தாருன்னு வைங்க, அது என்னவாகுங்கிற கேள்வி இருக்கு. இது ஒன்று. அதனால அது நீங்கள் நாளைக்கு தகுதின்னு சொல்கிறீங்க, இறக்குறீங்க, தகுதியை கூட நீங்கள் வச்சுக்க, அது பிரச்சனை இல்லை. இதை தவிர வேறு எதுவும் நீங்கள் புதுசாக ரொம்ப பெருசாலாம் அறிவிக்கல. இதுக்கே நீங்கள் 1,72,200,000 கோடி கடன் வாங்குறீங்க. அதில் வேறு பாருங்க, 1,72 வாங்குறாங்களாம், 50 பழைய கடன் அடைக்கிறாங்களாம். அதனால் கடன் வந்து 1,22 தாங்கிறாங்க. வாங்குறது 1,72. இந்த 1,72க்கு நீங்கள் வட்டி கட்டணும். மொத்த கடனில் குறையும். 50,000 கோடி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறதுனால பழைய கடன் குறையும். ஆனால் இந்த வருஷம் நம்ம வாங்குறது 1,72 கடன் வாங்கி அதில் 50,000 பழைய கடனுக்கு யூஸ் பண்ணிட்டு மீதி 1,22 யூஸ் பண்ண போகிறோம். வாங்க போகிற கடன் 172. 50 ஆண்டுகளுக்கு கடன் குறையாதுன்றாரு நிதிச்செயலர். 50 ஆண்டை தாண்டினாலும் குறையாதுங்க. ஐயோ, அவரே தான் சொன்னார். அதே நிதித்துறை செயலாளர் தான் ஒயிட் பேப்பரை ரிலீஸ் பண்ணிவிட்டு கடந்த ஆட்சியில் தேவையில்லாததெல்லாம் எதுக்குமே அப்படியெல்லாம் நிதி செலவு பண்ணப்படலைன்னு இதே இவர் தானே சொன்னார். அப்போ இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்னதெல்லாம் இதில் இன்னொன்று ஒயிட் பேப்பரில் அவங்க வந்து திமுக டேட்டாவை தப்பாக போட்டிருக்காங்க. வருவாய் பற்றாக்குறை 80,000 கோடி 90,000 கோடி வரைக்கும் வரும் அப்படின்னு அதில் நீங்கள் சொன்னீங்க. 40 நாள் கழித்து நீங்கள் போடுறீங்க வருவாய் பற்றாக்குறை 55,000 கோடி தானே போடுறீங்க. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 25,000 கோடி சேர்த்து சொல்லுங்கள், திமுக மேலே பழி விழட்டும்னு ஒயிட் பேப்பரில் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண டேட்டா அரசியல் உள்நோக்கத்தோடு எக்ஸ்ட்ரா பிளாட் பண்ணப்பட்டதான ஒரு கேள்வி வரும். இதை விட ஹைலைட் ஆனது என்னென்னா, அந்த நிதி அறிக்கையில் இவங்க இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, லீக்கேஜி எவ்வளோ வெளியில் போன 30% உள்ளே வந்தால் பட்ஜெட்டினுடைய மொத்த மதிப்பீடு உயரணும் இல்லை. இப்போ 4 லட்சம் கோடி இருக்குன்னா ஸ்டாலின் சார் டேக்ஸ்னு ஒரு 30% கொண்டு போகிறார், வீட்டுக்கே கொண்டு போயிடுறாரு நீங்கள்ல, அது உள்ளே வந்தால் அந்த 4ங்கிறது அதிகமாகணும் இல்லை, இப்போ தான் வெளில போகல இல்லை அப்படின்னா அதுவும் ஆகலை. நீங்களே என்ன சொல்கிறீங்க, அடுத்த 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 2 லட்சம் கோடி கடன் வாங்கணுங்கிறீங்க. நீங்கள் வட்டி கட்டுறது இல்லாமல் புதுசாக நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோங்கிற இடத்துக்கும் நீங்கள் நேரில். நிதித்துறை செயலாளர் அதில் ஒரு பாயிண்ட்டு 2025 பட்ஜெட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் போடுறாங்க. 1ஆம் தேதி பிப்ரவரி அன்றைக்கு மாலை 20 அது 6:32க்கு இன்றைய முதலமைச்சர் விஜய் அன்றைக்கும் தாவேகா தலைவர் அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா அணு உலையை பிபிபி மாடலில் கொண்டு போவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி எடுப்பதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்படுது. தனியார் மயத்தில் இப்படியான சேவைகளை கொண்டு செல்வது என்பது அது சரியானது அல்ல என்பது தாவேகாவினுடைய கருத்துங்கிற வகையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டார். அதே பிபிபி மாடலில் நீங்கள் தமிழ்நாடு பட்ஜெட்டில் திரும்ப எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள மாற்றி வெவ்வேறு திட்டத்தில் நுழைக்கிறீங்க. நிதித்துறை செயலாளர் சொல்கிறாரு, விடுதி கட்டித்தர்றது கவர்மெண்ட் வேலை இல்லை, அதை தனியார் பார்த்துப்பாங்க, சர்வீஸ் மட்டும்தான் எங்களுதுங்கிறாரு. அப்போ நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்தப்போ எதற்கு விஜய் எதிர்த்தாருன்னு ஒரு கேள்வி வரும். இதே பிபிபி மாடலில் தானே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்தமாக தூய்மை பணி எல்லாத்தையும் கொண்டு வர்றது, சென்னையில் மண்டலங்களில் மட்டும் ஒன்று கொண்டு வந்து எல்லாரும் எதிர்த்த பிறகு நீங்கள் அதை ரத்து பண்ணீங்க. நீங்கள் ஆளுங்கட்சி ஆவதற்கு முன்பாக சொன்னதை நீங்களே அமல்படுத்தலைன்னா ஏன் அமல்படுத்தலைன்னு திமுக கேட்டது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதான் எல்லாரும் கேள்வி எழுப்பிடுறாங்க. வாக்குறுதி ஒன்றா இருக்குது, செயல்பாடு ஒன்றா இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மொத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியாதுன்னு எனக்கும் தெரியுங்க. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடமே என்னென்னலாம் நிறைவேற்ற போகிறோங்கிறத கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னு சொன்ன வீடியோ திரும்ப வைரலில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அடுத்த நிமிடமே இல்லைங்க, நாங்கள் டைம் எடுப்போம், ஆனால் இதை கட்டாயம் நான் நிறைவேற்றோம் ஆட்சிக்கு வந்துட்டு எனக்கு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலை இல்லையா? அதே போல் கடனை சொல்லி நான் வந்து பர்மிஷன் கேட்க மாட்டேன்னு அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் பக்க எண் 6 அந்த ப்ரிஃபேஸில் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து அதாவது இப்போ இன்னைக்கு திமுக உள்ள கேட்கறதெல்லாம் ஏன் 2002 கொடுக்கல, ஏன் நீங்கள் வந்து படுத்தலை,
அப்படிங்கிறதெல்லாம் திமுகவா உட்காந்து எழுதி கொண்டு வந்ததா நீங்கள் சொன்னதா? நீங்கள் சொன்னது தானேங்க ஏன் செய்யலைன்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்லாமல் இருந்துட்டு அவங்க பொய்யை கிளப்பி நீங்கள் ஏன் இதை கொடுக்கல அதை கொடுக்கல, நீங்கள் ஏன் வானத்தை வில்லா வளைக்கலன்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் அபாயம்லாம் நீங்கள் சொன்னதை சொன்னீங்களே சார். அட்லீஸ்ட்டு ஓராண்டு நிதியமைச்சர் ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் போது அவர் நல்லா ஆரம்பித்தார். 1 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு செயல் திட்டங்கள்லாம் கொண்டு வருவோன்னு. அது ஏதாவது சொன்னீங்கன்னா இது இத்தனை ஆண்டுகள்னால் ஒரு ரஃப் எஸ்டிமேட் நமக்கு ரோட் மேப் கிடைக்கும். அட்லீஸ்ட் அப்படி ஏதாச்சும் சொல்லிட்டு போங்க. நீங்கள் சொன்ன திட்டத்தை எப்போ பண்ணுவோம், எந்த ஆண்டு பண்ணுவோம் அப்படின்னு குறைஞ்சது இவ்வளோ நாளைக்குள்ள நாங்கள் அதை பண்ண போகிறோன்னு. நீங்கள் 2036 1.5 ட்ரில்லியன் ஆக்காமி போங்க. இந்த 2031க்குள்ளே என்னென்ன கேட்டகரியில் பிரித்து அதை நீங்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் கேள்வி. நீங்கள் சொன்னதில் கிளாரிட்டி வேணும்னு தான் கேள்விகள் கூடுதலாக கேட்கப்படுதே தவிர, அஃப்கோர்ஸ் கேட்குற திமுகவுக்கு அரசியல் ரீதியில் அவங்க மீதான குற்றச்சாட்டுங்கிற நோக்கம் இருக்குது. நோக்கத்தை தாண்டி கேள்வியில் லாஜிக்கே இல்லாமல் இருக்கு. ஆனால் அது அப்படி இல்லைங்கிறது தான். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. நன்றி.